அல்லாஹை நினைத்து அப்படின்னா அவனை தவிர இல்லை. எதற்காக? தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போது இந்த தீங்கிலிருந்து நான் விடுபடுவதற்கு என்னால் முடியாது. ஏன்னா என்னால் முடிஞ்சிருந்தால் நான் எனக்கு நானே கருதி செஞ்சிருக்க மாட்டேன். நான் கேடுக்குள் வந்து விட்டேன், இந்த கேடுகளிலிருந்து நான் விடுபட வேண்டும். கேடுக்குள் வந்த நான் அதில் விடுபடுவதற்கு ஆற்றல் இல்லாதவன் அப்படின்னு தான் புரியணும். இதுதான் அல்ல, அப்படி புரிஞ்சுக்கிறதா இல்லை. இதில் உதவி எப்படி வந்திருக்கு? இறைவனுடைய உதவி. இது கேடுன்னு உணர்றீங்க இல்லையா, அதான் இறைவனுடைய உதவி. முதல்ல யார் கொண்டு வந்தது? நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள். நீங்கள் செய்ததுக்கு உடனே ஒரு கேடு வந்துருந்துச்சுன்னா நம்ம இந்நேரம் எல்லாரும் முடிஞ்சிருப்போம். ஆனால் அவன் காலதாமதப்படுத்துகின்றான். உங்களுடைய உயிருக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. உங்களுக்கு நீங்களே கெடுதி செஞ்சால் கூட அவனுடைய காலத்தவணை வரையும் நீங்கள் இருப்பீர்கள். அது எப்படி தாமதம் நடக்குது? உங்களுக்கு ஆற்றல் உண்டு, உங்கள் உடலில் ஆற்றல் உண்டு, உங்கள் உயிருக்கு அந்த ஆற்றல் உண்டு. அந்த உயிராற்றல் உங்கள் உடலை பாதுகாக்கிறது. அதையும் தாண்டி நீங்கள் அதை காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு காலத்தில். அப்போ தான் நீங்கள் உணர்றீங்க. உணராமையே கூட செஞ்சிட்ருக்கீங்க, இல்லைன்னா தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை மீறி செஞ்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்போ அல்லாஹ்வை நினைத்து அப்படிங்கும்போது எப்போ நினைக்கிறீங்க? எனக்கு வேறு வழி இல்லை, தப்பு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் சரி நினச்சி ஒவ்வொருத்தராக பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு புரியுறீங்களே, இதுதான் அல்லாஹ். என் குறைகளை காரணம் நான் தான், இதற்கான நிறைவு, இதிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்னிடம் இல்லை. என்னிடம் இல்லைன்னா இல்லை, ஆற்றல் இல்லை, எந்த மனிதன்ட்டு இல்லைன்னா. இவ்வளோ காலம் அறிஞ்சு ஒரு நிலையில் உணர ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொன்றா போய் பார்க்குறீங்க. எங்கே போனாலும் கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் இல்லைன்னு உணர்றீங்க இல்லையா, அதுதான் அல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து நான். நீங்கள் வெறுமனே வாயில சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு போகும்போது அல்லாஹ்ன்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பீங்க, தெரிஞ்சது மாதிரி. எப்போ எனக்கு தெரியாதுன்னு நீங்களாக உணர்றீங்க இல்லையா, நடந்த நிகழ்வுகள்லாம் நினச்சி பார்த்து எல்லாம் நான் சம்பாதிச்சது தான், இங்கே கிடைக்கும், இங்கே நல்லது நடக்கும், இங்கே நல்லது நடக்குன்னு போயிட்டே இருந்தேன், ஆனால் அங்கே இல்லைன்னு உணர்றீங்களா, அது அல்லாஹ். அதில் உங்களை உணர்ந்தால் மட்டும்தான். நம்மளை உணரலைன்னா கடைசி வரைக்கும் என்னை ஏமாற்றிட்டே இருப்போம். ஏமாற்றுவன் உங்களை ஏமாற்றாத இருக்கட்டும் என்று இறைவன் கூறுகின்ற. நான் இல்லை அப்படின்னா அந்த நான் இல்லைன்னு வருதான் உச்சம். நான் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு காரணம், இந்த நன்மைக்கு நான் காரணம் இல்லைன்னு உணரும் போது நீங்கள் எந்த ஒன்றுமே இல்லைன்னு உணர ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள் வந்துச்சுன்னா பாக்கியம் மிக்கவர்கள். இல்லைன்னா மறுபடியும் எங்கேயா போயிட்டே தான் இருப்பேன். இறைவனுடைய உதவி எப்பொழுதும் சொல்லும்போது அப்படி உங்ககிட்ட கேட்டால், விளக்கம் கிடைத்த உங்களிடம் கேட்டால் கூறுங்கள் சமீபத்தில் இருக்குது என்று கூறுங்கள். இங்கே தெளிவுதான் சமீபமாக இருக்கிறது. இறைவனை பற்றிய உங்களுடைய தெளிவுதான். நீங்கள் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள், சமீபத்தில் இருக்கிறது. குறைகளை யார் நிவர்த்திக்க முடியும்? நீங்கள் உணரும் பொழுது அதுதான் நிவர்த்திக்க முடியும். அல்லாஹ்வை தவிரன்னு உணர்றது. நான் தவறு பண்ணியிருக்கேன்னு நான் உணர்றேன் இல்லையா, அதுதான் இறைவனுடைய அருள். அந்த அருள் இல்லைன்னா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது. யாருடைய குறையும் உடனே பார்த்தோன்னா சொல்லிடுவோம். என் குறை எனக்கு தெரியணும் இல்லையா, அது அருள்.